ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் கூட சங்கீதம் 39 வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். இப்பொழுதும் கூட சங்கீதம் 39 நாம் எல்லாரும் சேர்ந்து தியானிக்கலாம். ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 39 சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, இந்த சங்கீதத்தை நம்ம சில பிரிவுகளாக பிரித்து நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அது இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது நம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய நாவை நாம் அடக்கி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. மௌனமாய் நாம் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைமையிலும். சங்கீதக்காரனாகிய தாவீது எல்லா சூழ்நிலைமையிலும் மௌனமாய் இருக்க வேண்டும். மௌனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார் என்பதை உணர்ந்தவனாக இங்கே இருந்தபடினால் தான் முதலாவது அப்படி சொல்லுகிறார். 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைமையிலையும் பார்க்கும் பொழுது மௌனமாகி ஒரு ஊமையனை போல சங்கீதக்காரனாகிய தாவீது இருந்தாங்களாம் துன்மார்க்கருக்கு முன்பாக. பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகர் துன்மார்க்கராக இருக்கிறாங்க. அநேக காரியங்களை நமக்கு எதிராக செய்கிறாங்க, எதிராக பேசுகிறாங்க. நம்ம செய்யாதது கூட செஞ்சோன்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க. அவர்களுக்கு முன்பதாக நாம் வாய் பேசாதபடிக்கு நாம் மௌனமாக இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை ஜெயமாக முடித்து தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் செய்வார். நாம் பேசினோம் என்று சொன்னால், ஒருவேளை அந்த சண்டை போட்டு அநேக காரியங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் வரும். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 21:23 வாசிக்கும் பொழுது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய நாவையும் நம்முடைய வாயையும் காக்க வேண்டும் என்கிறத நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாயும் நாவையும் காக்கும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாம் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக நேரம் பார்த்தீங்கன்னா, முதலாவது யாரை பற்றியும் நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அவங்க நல்லது செய்தாலும் சரி, தீமையை செய்தாலும் சரி, நான் அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டேன். அதாவது இதெல்லாம் அநேக வருடங்களுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன். என்ன செய்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் நான் குறுக்கிடவே மாட்டேன். ஆனால் என்னை பற்றி இல்லை என்று சொன்னால், என்னை பற்றி ஏதாவது அநியாயமோ அவதூறு அவங்க சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் திரும்ப நான் பதில் செலுத்தாமல் நான் வரமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடைய என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே மௌனமாய் இருந்து திரும்ப பேசாதபடிக்கு ஒரு ஊமையனை போல, ஒரு செவிடனை போல இருந்து காரியத்தை கர்த்தர் ஜெயிக்க எனக்கு கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதை போல எல்லா சூழ்நிலையிலும் நம் மௌனமாய் இருக்க நாம் பழக வேண்டும். சில விஷயங்களை நம்ம பேசலாம், ஆனால் துன்மார்க்கன் இடத்துல அநேக காரியங்கள் பேசினாலும் அநேக விளக்கங்கள் கொடுத்தாலும் அது எந்த விதத்திலையும் அது பிரயோஜனப்படுவது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்தாலும், நம்ம என்ன சொன்னாலும் அது எந்த விதமான அர்த்தமும் இல்லை, அதில் எந்த விதமான நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. அதனால் மௌனமாய் இருப்பதே நலம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது என்பதை வாசிக்கிறோம். அப்போ சொற்களின் மிகுதியினால் நம்ம அநேக காரியங்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக பாவமானது நம்மளை அணுகிவிடும். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வீணான வார்த்தைகளை நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால் வீணான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, ஒருவேளை நாம் அமைதியாக இருப்போம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்முடைய மனம் மிகவும் சஞ்சலம் அடையும், நம்முடைய மனம் மிகவும் வியாகுலப்படும், அநேக காரியங்கள்
காரியங்கள் இவங்க பேசுகிறாங்களே, இவங்களுக்கு எதிராக என்னால் எதிர்த்து நின்று பேச முடியவில்லையே என்கிறதான வருத்தங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தரோ நமக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, அதே தான் 3வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 39:3, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்களில் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வெளியிலே சொல்லாதபடிக்கு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களுடைய இருதயத்தில் அநேக வியாகுலங்கள் பெருகலாம். அக்கினி போன்றுதான உங்களுடைய இருதயமானது கலங்கலாம், உங்களுடைய இருதயம் உடைக்கப்படலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு ஏற்ற வேளையில் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுடைய சத்துருக்களுக்கும் அவர் பதிலடி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, முதல் 3 வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது நாம் மௌனமாய் இருக்க வேண்டும். துன்மார்க்கனுக்கு முன்பதாக வாய் பேசக்கூடாதபடிக்கு நாம் மௌனமாய் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். 4லிருந்து 6 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது வாழ்க்கை என்பது என்ன, அது ஒரு குறுகியதான ஒரு காலம் என்பதை நன்கு அறிந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். பாருங்க, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்கள் 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. பாருங்க, 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான் என்கிறதான ஒரு வசனம். இங்கே வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு சிறிய ஒரு காலகட்டம் என்பதை சங்கீதக்காரனாகிய தாவீது உணர்ந்து கொண்டவனாய் எழுதுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேர் 100 வயதுக்கு மேலே நீங்கள் வாழ போகிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில் இப்போ பாருங்கள், 60 வயசு தொட்டாலே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ வாழ்கிறதான காலகட்டத்தில். ஆனால் 100 வயதையும் நான் தாண்டி இருப்பேன், 200 வயது நான் இருப்பேன், நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த காலம் போல நம்மளும் வாழலாம் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகியது. இந்த குறுகியதான காலத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து கடந்து செல்ல கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 144 சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம், மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். ஹல்லேலூயா. ஒரு இருளான பாதையில் நம்ம வாழும் பொழுது பாருங்க, அநேக நம்ம விட்டு போகிறாங்க. ஏன், நிழல் கூட, இருட்டான இடத்துல நிழல் கூட நம்மளை விட்டு போய்விடும். அப்படிப்பட்டதான ஒரு நிரந்தரமற்றதான ஒரு வாழ்க்கையில் சங்கீதக்காரனாகிய தாவீது வாழ்கிறான் என்பதை உணர்ந்தவனாக எழுதுகிறான். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதனாக, கர்த்தருக்கு பயந்த ஒரு பிள்ளையாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 103:15 வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். ஹல்லேலூயா. காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. ஹல்லேலூயா. ஒரு புல்லை போல அவன் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு, அவனுடைய நாட்கள் ஒரு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு குறுகிய ஒரு காலம். இந்த காலத்தில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவனே பாக்கியவானாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. பிரசங்கி 1:2 பார்க்கும் பொழுது எல்லாமே மாயை என்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்கிறது, ஒரு புல்லை போல இருக்கிறது, ஒரு நிழலை போல இருக்கிறது, ஒரு குறுகிய காலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் சொத்தை சேர்க்கிறோம், ஆஸ்தியை சேர்க்கிறோம், அந்தஸ்தை சேர்க்கிறோம், அநேக காரியங்களை சேர்த்து வைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் யார் வாரி கொண்டு போக போறா?
இந்த வாழ்க்கையில் அநேகர் பிரயாசப்படுறாங்க, பிஸியாக இருக்கிறாங்க, அநேகர் உழைக்கிறாங்க, அநேக காரியங்களை செய்கிறாங்க. எல்லாமே நல்லது தான். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளணும், அதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அப்புறமா நாம் அதை அனுபவிக்க போகிறதில்லை. ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்க அனுபவிக்கலாம், ஆனால் நாம் இதை நான் அனுபவித்து விடுவேன், இதை நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் சுதந்திரித்து கொள்வேன் என்கிறதான எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறிய ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. வாழ்க்கை லைஃப் இஸ் வெரி ஷார்ட் என்கிறத எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். பாருங்க, 7வது வசனத்துல தான் மிக ஒரு சிறந்த ஒரு வசனம். 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்ம வாழணும்னா, நம்முடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழணும்னா, நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறது மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் வாழ்க்கையானது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்போ கர்த்தரை நம்புகிற ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்கிறது தான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையானது ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருகிறார், இன்றைக்கே திரும்புங்கள் என்கிறதான ஒரு வசனமும் இருக்கிறது. அப்போ கர்த்தர் மீது நம்பிக்கையை மாத்திரம் வைக்கிறது தான் இந்த உலகத்தின் மேன்மையே. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் எப்படி இருந்தாரோ, பிதாவினுடைய சித்தத்தை எப்படி இந்த மாயமான ஒரு உலகத்தில் அவர் செய்தாரோ, அதே மாதிரி மாசு நிறைந்த இந்த உலகத்தில், குறுகிய காலகட்டத்தில், நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான ஒன்று மாத்திரம்தான் இருக்குது. அது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் மீது வைக்கிறதான நம்பிக்கை மாத்திரமே தான் என்பதை நன்கு சங்கீதக்காரனாகிய தாவீது புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. வசனம் 8லிருந்து 11 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது முழுவதுமாக தன்னுடைய பாவ அறிக்கையையும் ஒழுக்கமான வாழ்க்கை குறித்தும் சில காரியங்களை சங்கீதக்காரனாகிய தாவீது சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். பாருங்க, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், நீரே இதை செய்தீர் என்றும் நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்குங்க, என்னை தப்பு வைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நான் இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்த பொழுது உம்முடைய தண்டனை என் மீது விழும் பொழுது என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. ஹல்லேலூயா. உம்முடைய என்னிடத்திலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் என்று 10வது வசனத்தில் மிகுந்த வேதனையோடு தன்னை ஒடுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். பாருங்க, உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எவனை விரும்புகிறாரோ, எவன் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ அவனை கர்த்தர் சிட்சிக்கிறார். ஒருவேளை இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், நான் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஒருவேளை சத்ரு தான் எனக்கு அவன் செய்கிறானா, ஒருவேளை சத்ருவினால் தான் எனக்கு இவ்வளவு போராட்டமா அப்படிங்கிறதான எண்ணத்தை காட்டிலும், ஒருவேளை கர்த்தர் என்னை தண்டித்து உணர்த்துகிற காரணத்தினால் கூட எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சோதனை வரலாம் என்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஹல்லேலூயா. அவர் உங்களை தண்டித்து, இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட் பட் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் யூ. ஹல்லேலூயா. அது ஒரு தண்டனை அல்ல. ஒருவேளை உங்களுக்கு அது தண்டனையை போல இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை தயார் நிலையில் உங்களை கொண்டு வருகிறார்.
கொண்டிருக்கிறார், உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதான ஒரு காலம். இந்த போராட்டத்தின் காலத்தை குறித்து நீங்கள் மனசஞ்சலப்பட வேண்டாம். கர்த்தரினை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார், அவரினை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்கிறதான ஒரு எண்ணம் உங்களிடத்தில் இருக்கும்போது நிச்சயமாகவே நீங்கள் உங்களுடைய எல்லா தீமையான வழிகளை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு கர்த்தருக்கு திரும்பி நல்வழியில் நீங்கள் நடப்பீங்க. ஹல்லேலூயா. அப்படி நடக்கும்போது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறார்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஒரு சோதனையானது உங்கள் மீது வருகிறதா, அதை நினைத்து சந்தோஷப்படுங்க. சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை சகித்து நம்மை நாம் ஒடுக்கி கர்த்தரிடத்துல நாம் விண்ணப்பம் வைக்கும் பொழுது, சங்கீதக்காரனாகிய தாவீதை போல விண்ணப்பம் வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி 2 வசனங்களை நான் வாசித்து முடிக்கிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அழகான ஒரு ஜெபத்தை, கடைசி ஜெபத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதம் 39 சொல்லுவதை செய்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, என் ஜெபத்தை கேளுங்க, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுங்க, என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேங்க. என் பிதாக்கள் எல்லாரையும் போலையும் நான் எப்படி இருக்கிறேன், நான் ஒரு அந்நியனும் ஒரு பரதேசியமாய் தான் நான் இருக்கிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். உண்மைதான், நம்ம எல்லாரும் அந்நியனும் பரதேசியும் தான் இந்த உலகத்தில். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன், 1000 வருஷம் நான் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருப்பேன், எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நிச்சயமாகவே இந்த உலகம் நமக்குரியதல்ல. இந்த உலகத்தில் we are strangers, நம்ம ஒரு அந்நியர்களாய் நாம் இருக்கிறோம். we are not of this world. இந்த உலகத்திற்குரியவர்கள் நாம் அல்ல. நம்முடைய வாஞ்சை எல்லாம் பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்ம போய் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிறதான இந்த கொஞ்ச காலங்களும் கர்த்தருக்காக வாழ வேண்டும். மரித்ததுக்கு அப்புறமாவும் கர்த்தரிடத்தில் நாம் செல்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலவும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்றும் நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க அழகா சொல்றாரு பாருங்க, பூமியில் எங்களுடைய நாட்கள் இஸ் ஜஸ்ட் லைக் a shadow. ஹல்லேலூயா. ஒரு நிழலை போல இருக்கிறது, இங்கேயே நாங்கள் நிலைத்திருப்போம் என்கிறதான நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்கிறதான ஒரு மனப்பக்குவத்தோடு வாழும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையானது கொஞ்சம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் அநேக சண்டைகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக காரியங்களை நம்ம வழிமாறி நம்முடைய வாழ்க்கையை நம்ம திசை திருப்பி ஒரு தேவையில்லாத ஒரு வழிக்குள்ளதாக நம்ம சென்று இங்கேயும் நரக வாழ்க்கை, பின்பு நம் மரணத்திற்கு அப்புறமாவும் நரக வாழ்க்கை வாழ்வது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. இம்மையிலும் அவர்தான், மறுமையிலும் அவர்தான் அப்படிங்கிறதான ஒரு மனப்பக்குவத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என்றைக்கும் கர்த்தருக்கே ஆராதனை செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குதா?
பரலோகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எப்பொழுதும் பரலோகத்தில் தான் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த குறுகிய காலத்தை குறித்து நாம் அழமாட்டோம். இந்த குறுகிய காலத்தில் நமக்கு வருகிறதான சோதனை குறித்து நாம் பயப்பட மாட்டோம், நாம் கலங்க மாட்டோம். இங்க இருக்கிற போராட்டத்தை காட்டிலும் ஹல்லேலூயா நமக்கு கிடைக்க போற மேன்மை எவ்வளோ அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தை குறித்து, இந்த துக்கங்களை குறித்து, நாம் அனுபவிக்கிறதான சோதனைகளை குறித்து நாம் கலங்கி கொண்டு இருக்காதபடிக்கு நித்தியத்தை நினைத்து கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் எல்லாரும் செல்ல போகிறோம் என்கிறதான ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி இப்பொழுதிலிருந்தே நம்முடைய மனதில் பெருகும் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரு. ஹல்லேலூயா. இவ்வளோ பிரச்சனைனாலும் ஒருவேளை நான் இருந்து கூட போயிடுவேன், ஆனால் அப்படி நான் ஆகாதபடிக்கு என் தேவனே என் மீது பொறுமையாயிரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது வருந்தி கேட்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட சோதனையில் அநேகர் உயிரை கூட விட்டுறாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் சூசைட் பண்ணிடுறாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் அவங்க செய்கிறாங்க. அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தான காரியங்கள் விளைவிக்கிறதான வழியில் அவங்க போகிறாங்க. ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் அதுவல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? எல்லா சூழ்நிலையிலும் மனரமியமாய் நாம் இருக்க வேண்டும். பிரச்சனை வந்தாலும், சோதனை வந்தாலும், துக்கம் வந்தாலும் இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. வாழ்க்கையே நிரந்தரம் அல்ல என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் நிரந்தரமாக இருக்குமா? இவை எல்லாம் கடந்து போகும். ஹல்லேலூயா. நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வரும். அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த கொஞ்ச நாட்களை குறித்து நாம் கலங்க வேண்டாம். கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து, நம்முடைய குடியிருப்பை குறித்து நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக இதை குறித்து நாம் கலங்கவே மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான சங்கீதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொண்ட ஒரு சில விஷயங்கள் என்ன? முதலாவது நம் நாவை அடக்க வேண்டும். நம் நாவினால் பாவம் செய்யக்கூடாது. துன்மார்க்கன் அநேகம் பேசலாம், அநேக காரியங்களை செய்யலாம், ஆனால் நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை ஜெயமாக முடிப்பார் என்பதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகமானது நாம் வாழ்கிறதான வாழ்க்கையானது ஒரு குறுகிய ஒரு காலம். அது நிழலுக்கு, புல்லுக்கு மற்றும் புகைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை நாம் தியானித்தோம். அப்புறம் பாருங்க, கர்த்தர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை என்பதையும் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி தன்னுடைய பாவரிக்கை செய்வதையும் நாம் பார்த்தோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே என்னை விடுதலையாக்குங்க, நீர் மாத்திரம்தான் என்னை விடுதலையாக்க முடியும் என்கிறதான நம்பிக்கை சங்கீதக்காரனாகிய தாவீதினிடத்தில் இருந்தபடியினால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. கடைசியாக தாவீதின் ஜெபத்தை 12-13 வசனங்களை பார்த்தோம். தாவீது எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தாங்க என்பதை பார்த்தோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் பொறுமையாக இருந்து என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு ஜெபித்தாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாமும் சொல்லலாம், ஆண்டவரே ப்ளீஸ் லிசன் டு மீ பேஷண்ட்லி. ஆமென். பொறுமையாக என்னுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. நான் அநேக காரியங்களை அவசரமாக செஞ்சுட்டேன், ஆனால் என் தேவன் பொறுமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். நிச்சயமாகவே அவர் சொன்னதை செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை நிதானித்து அறிந்து அதற்கேற்றவைகளை சிந்திக்காமல் முன்னானவைகளை நாடி ஹல்லேலூயா பரலோகத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாவத்தை விட்டு விலகி ஓடி கர்த்தருடைய சமூகத்துக்கே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். நிச்சயமாகவே அவர் கவனிக்கிறவர், அவர் கேட்கிறவர், அவர் பார்க்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் மீது மாத்திரம் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதபடிக்கு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். இதன் மூலமாய் சில விஷயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்பதை கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.